Location, quality, the best. Price, lowest. Stepstone presenting luxury 2 BHK Thinnai apartment, just 69 lakhs, near Porur Kattupakam. Audi offer registration free. திமுக தன் கட்சியில், அதாவது தன் திராவிடம் தன் திமுகவோட கொள்கையில் எடுத்தீங்க போது சமூக நீதினு சொன்னாங்கல்ல, அது தோற்று போச்சு. பெண்ணியம் அப்படின்னு பேசுறீங்கல்ல, தோற்று போச்சு. எல்லாமே இங்கே தோற்று போச்சு. ஏவனும் புருஷன், A2 பொண்ணோட மாமியார் மாமன், A3 யார் தெரியுமா? என்னை பொறுத்த மட்டும் அந்த பெண்ணோட அப்பா அம்மாக்கள் A3. அந்த பொண்ணு அவ்வளோ தூரம் போய் அவங்க அப்பாட்ட பேசியிருக்கு. அந்த பொண்ணு வந்து சும்மா ஒரே நாளில் முடிவெடுக்கல. சமூகத்தில் இருக்கும் நமக்கு இருக்கிற அந்தஸ்து, கௌரவம், மயிறு, மட்டை, இதெல்லாம் பார்த்து அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணி குடும்பம்னா அப்படிதான் இருக்கும், போக போக சரியாயிடும். நீங்க சும்மா மேலோட்டமா தான் எல்லாரும் பார்த்துட்டே இருக்கீங்க. அடி ஆழ வரைக்கும் போங்கன்ற அந்த பொண்ணுக்கு அந்த தைரியம் இல்லை. நீங்க அழுவுறீங்க, என் பொண்ணு போச்சு என் பொண்ணு போச்சுன்னு. எத்தனை வாட்டி வந்து முறையிட்டு இருக்கும். அது அப்போ உங்க கௌரவம் தானே பெருசா தெரிஞ்சுது. நீங்க உங்க கௌரவத்தை வச்சு நாக்கு ஒழிப்பீங்களா? உன் பொண்ணே போயிடுச்சு. வளர்ந்த நாடில் இருக்கும் எல்லாமே நம்ம நாட்டில் இருக்கு, எல்லாமே நம்ம நாட்டில் கிடைக்குது. ஆனா இருந்தாலும் இந்தியா இன்னும் வளர்கிற நாடு தான். ஏன்னா அங்க இருக்கிற பெண் உரிமை இங்க இல்லை. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங்குதுகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சிகள் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் மாநில துணைத் தலைவர் மதிப்பிற்குரிய திரு காமேஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம் பிரதர். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும் பிரதர். திருப்பூர் மாவட்டம் அவினாசி அருகே ஒரு சோகமான ஒரு சம்பவம் 10 நாட்களுக்கு முன்பு நடந்திருந்தது. திருமணமான 78வது நாளில் இளம்பெண் ரிதன்யா அவர்கள் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. என்னங்க மேரேஜ் ஆகி ஒரு 2 மாதத்தில் ஒரு பெண் தற்கொலையா அப்படின்னு சொல்லிட்டு பின்னூட்டத்தில் நம்ம எல்லாமே விசாரிக்கும் போது வரதட்சணை கொடுமை ப்ளஸ் கணவன் மூலியமாக தொடர்ந்து ஃபிசிக்கலாக பல்வேறு டார்ச்சர்களை அந்த பொண்ணு அனுபவிச்சிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது. குறிப்பாக அவங்க தந்தைக்கு அனுப்பிய அந்த வாட்ஸ்அப் உரையாடல் என்பது ரொம்பவே எல்லாத்தையுமே உலுக்கி போட்ட ஒரு விஷயமா இருக்குது. இதை எப்படி நம்ம இது மாதிரியான பிரச்சனைகளை களையணும், இதற்கான தீர்வு என்னன்னு நினைக்கிறீங்க? தீர்வு களையணும்லாம் தாண்டி அதை நான் சொல்கிறேன். நல்ல கேள்வி. முதல்ல இது ஒரு 60 வருட திராவிட அரசியலோட தோல்வியாக பார்க்குறேன். கண்டிப்பாக இது தோல்வியாக பார்க்குறேன். பாரதியார் கண்ட புரட்சி பெண்ணுன்னு சொன்னார் இல்லையா, அது இங்கே தோற்று போச்சு. பெரியார் சொன்ன பெண் உரிமை சொன்னார்ல, அது இங்கே தோற்று போச்சு. திமுக தன் கட்சியில், அதாவது தன் திராவிடம் தன் திமுகவோட கொள்கையில் எடுத்தீங்க போது சமூக நீதினு சொன்னாங்கல்ல, அது தோற்று போச்சு. பெண்ணியம் அப்படின்னு பேசுகிறீங்கல்ல, தோற்று போச்சு. எல்லாமே இங்கே தோற்று போச்சு. இதுதான் உண்மை. நீங்கள் ஒரு பெண்ணுக்காக இருந்துச்சுன்னா உடனே பெண் சமத்துவம், பெண் விடுதலை, பெண்ணியம் எல்லாமே நம்ம பேசி பல்வேறு துறைகள்ல பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு இணையாக பெண்களும் வளர்ந்து வரக்கூடிய சூழலை நம்ம பார்க்கணும்ல. ஏங்க அந்த பொண்ணு செத்து போச்சு? அடிப்படையாவே நிறைய தப்பு இருக்கு. இங்கே A1 யாரு, A2 யாரு, A3 யாருன்னு லைனா போட்டுமா லிஸ்ட்டு. A1 புருஷன், A2 அவங்க அப்பா அம்மா, மாமியார் பொண்ணோட மாமியார் மாமன், A3 யார் தெரியுமா? என்னை பொறுத்த மட்டும் அந்த பெண்ணோட அப்பா அம்மாக்கள் A3. ஒரு பொண்ணை இழந்துட்டு எவ்வளவு பரிதாபதாங்க. ஏன்னா இந்த சமுதாயம், நீங்க கேட்டீங்கல்ல சமூக நீதி ஒரு சமுதாயம்னு, அந்த பொண்ணு அவ்வளவு தூரம் போய் அவங்க அப்பாட்ட பேசியிருக்கு. அந்த பொண்ணு சும்மா ஒரே நாள்ல முடிவெடுக்கல. பல முறை அவங்க அப்பாட்ட போய் கேட்டிருக்கு, அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லியிருக்கு, இந்த வேணாம், இது எனக்கு வேண்டாம், இது சரியில்லை, தப்பா இருக்கு, என்னால் வாழ முடியலன்னு. சமுதாய பிரச்சனை, நமக்கு இருக்கிற அடையாளம், சமூகத்தில் இருக்கும் நமக்கு இருக்கிற அந்தஸ்து, கௌரவம், மயிறு, மட்டை, இதெல்லாம் பார்த்து அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணி குடும்பம்னா அப்படிதான் இருக்கும், போக போக சரியாயிடும் அப்படின்னு. ஏங்க அந்த பொண்ணோட பிறப்பு உறுப்பில் காயப்பட்டுற அளவுக்கு ஒரு மோசமான ஒரு பிஹேவியர் இருக்குன்னா அப்போ எவ்வளோ ஒரு சைக்கோத்தனமான ஒரு நாயாக இருப்பாங்க. நம்ம பார்க்கல, பட் கேள்விப்படுறோம். அதில் வந்திருக்க ரிப்போர்ட்ஸை வச்சு பார்த்து இருக்கிறோம். அது அப்போது அந்த ரிப்போர்ட் சும்மா எழுத மாட்டாங்கல்ல, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் அந்த பொண்ணுக்கு அப்படி கொடுத்துருக்காங்க. சைக்கலாஜிக்கலாக அவ்வளோ அந்த பொண்ணு கீழே உட்கார சொல்கிறாங்களா, சோஃபாவில் உட்காரக்கூடாது, பணத்தாசை பிடிச்சது. நீங்கள் ஒன்று அந்த பொண்ணு போய் அவங்க அப்பா என்ன பேசிடுங்க. எனக்கு கோவமே எங்கள் அப்பா மேலே தாங்க ஃபஸ்ட்டு. என்னங்க சமுதாயம், என்னங்க இன்னைக்கு உன் பொண்ணு போச்சு, எவனா ஒருத்தன் பிடுங்க போகிறான் உனக்கு. என் நண்பர்களிடம், சொந்தக்காரங்களிடம் கௌரவம் போயிடும், அசிங்கமாக பார்ப்பாங்க. அப்போ இந்த இடத்துல தாங்க பெண்ணியம் இதுவாயிடுச்சு, சமூக நீதி போச்சுங்க. பெரியார் பகுத்தறிவு சொன்னல போச்சு பாருங்க. இதெல்லாம் தான் தோற்று போச்சு. பாரதி கண்ட புதுமை பெண், அந்த பெண்ணு மேலே எனக்கு கோவம் இருக்குது. படித்த பொண்ணு தானே, போடா மயிரும் தூக்கி போட்டு வர வேண்டி தானே, வேற வாழ்க்கை இல்லை, உன்னால வாழ முடியாது. அப்போ பாரதி கண்ட புரட்சி பெண் என்ன ஆனா, சிங்கப்பெண்ணே நம்ம திரையில தான் பார்க்குறோம். ஆனால் கடல் நிலையில என்னவா இருக்கு? சமூக நீதி, திராவிட அரசியல், ஜாதி அப்படிலாம் சொல்றீங்களே. 2 நாள் முன்னாடி ஒரு ஸ்கூல் ப்ரொஃபஸர், ஒரு ஸ்கூல் டீச்சர், அவங்களும்
ஒரு ஆர்ஓ ஆஃபீஸர், ஆர்டிஓ ஆஃபீஸர், விஓ ஆஃபீஸரோ ஆர்ஓ ஆஃபீஸரோ ஒருத்தர் திருச்சியில் ரயில் முன்னாடி நின்று 2 பேரும் புருஷனும் பொண்டாட்டியும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஏன் பண்ணிக்கிட்டாங்க? நாமக்கல் ஆர்ஓவா? நாமக்கல்ல இல்ல, அவர் ஆர்ஓ வேலை பார்த்து திருச்சியில், பட் நாமக்கலை சேர்ந்து நாமக்கல்ல. ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க? எதுக்கு பண்ணிக்கிட்டாங்க? 2 பேரும் ரயிலில் வந்து பண பிரச்சனையா? தன் பெண் வேற்று ஜாதி பையனை லவ் பண்ணிட்டா, எவ்வளவோ பேசி கன்வின்ஸ் பண்ண முடியல, அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றான்ற ஒரே காரணத்துக்காக போய் செத்தாங்க. கேவலமா இல்லது சமுதாயத்தில்? அதுவும் பாடம் எடுக்கும் ஒரு டீச்சருங்க, 2 பேருமே கவர்மெண்ட் ஸ்டாஃப். அந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப்ல பாடம் எடுக்கிற டீச்சருங்க அந்த அம்மா. அப்ப பசங்களுக்கு நீங்க என்ன சொல்லி கொடுத்துருப்பீங்க இத்தனை வருஷம்? யாரோ ஒரு கடனில இருக்கிற ஒரு ஏழை தொழிலாளி, ஒரு விவசாயி, படிக்காத யாரோ ஒருத்தன் பண்ணான்னா பரவாயில்ல. ஒரு ஆர்டிஓல இருந்திருக்காரு, வட்டார போக்குவரத்து ஆர்டிஓல இருந்திருக்காரு. ஒரு ஆர்டிஓல இருக்காருன்னா அவரோட மினிமம் கிராஜுவேஷன், இது கிராஜுவேஷன், ஒரு பட்டதாரி, மினிமம் ரோட் டிரான்ஸ்போர்ட் ஆபீசர், மினிமம் பட்டதாரியா இருக்கணும். ஆமா, ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், மினிமம் பட்டதாரி. அப்ப அவருக்கு இந்த வயசு இருக்குன்னா அப்ப அந்த காலத்துல முதல் பட்டதாரியா வந்திருக்காரு குடும்பத்துல. கரெக்டா? ஒரு குடும்பத்தோட முதல் பட்டதாரி. அந்த சமூக நீதி எங்க போச்சு? பல மாணவர்கள், அடுத்த தலைமுறை, எத்தனை மாணவர்கள் அடுத்த தலைமுறைக்கு உருவாக்கி இருப்பாங்க அந்த அம்மா. என்ன குத்தம் பண்ணிச்சு அந்த பொண்ணு? ஒரு 1000-1500 பேரா படிச்சுட்டு போயிருப்பாங்க. அவங்க என்ன வேணா, எத்தனை பேர் வேணா இருக்கட்டும், 10 பேரா இருக்கட்டும், 10 லட்சம் பேரா இருக்கட்டும், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. அப்போ ஒரு சமுதாயத்துக்கு உருவாக்கக்கூடிய அடுத்த தலைமுறை உருவாக்குற நீங்க இப்படி பண்ணீங்கன்னா என்ன மனநிலை உங்களுக்கு? இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம், இவங்க விஷயத்துக்கு. திரையில பார்த்து அந்த பாட்டை பார்க்குறோம், சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணேன்றீங்க. அப்போ திரையோட தான் இருக்குது. அப்போ அந்த பொண்ணுக்கு எங்கே போச்சு அறிவு? ஏன் அந்த பொண்ணு அப்போ அந்த பொண்ணுக்கு கற்றுக் கொடுக்கல, தைரியத்தை கற்றுக் கொடுக்கல? பெண்ணுக்கு தேவை தைரியம், மன தைரியம். எந்த உலகத்தில் இந்த உலகமே எதிர்த்து நின்னாலும் அந்த பொண்ணு இது மாதிரி சொல்றாங்க, நான் வாழ முடியாத கோழையாயிட்டேன், எனக்கு பிசிக்கலாவும் இல்ல சார். திருப்பி நீங்க அந்த பொண்ணை கோழையாக்குனது யார் சார்? அதுக்கு பதில் சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் நீங்க பாக்குறது ஏன் சார் பாவம் பாக்குறீங்க? இந்த இடத்துல யாருக்கு பாவம் பார்க்கணும்? செத்துட்டா உடனே எல்லாரும் பாவம் பார்த்துருவீங்க, தியாகி ஆக்கிடுவீங்க. நேற்று வரைக்கும் அயோக்கியம், என்ன வேணாலும் திருட்டு பண்ணுவான், ஜெயிலுக்கு போவான், வருவான். கொண்டுட்டீங்க, செத்துட்டான் அப்படின்னா உடனே தியாகியாக்கி வச்சிருக்கீங்க. இல்ல, எல்லாருமே ஜஸ்டிஸ் ஃபார் ரிதன்யா தான் சொல்லிட்டு எல்லாத்துக்குமே சார் யார்? அதுதான் சார் சொல்றேன். தற்கொலை தீர்வு அல்ல. அந்த பொண்ணை தற்கொலைக்கு தள்ளப்பட்ட அந்த மாமனார், மாமியார், கணவன், அவங்களாம் மாமனார் மாமியார் கணவன்லாம் கிடையாது, அதெல்லாம் எச்ச நாய்ங்க. அவங்க அப்பா அம்மா வரைக்கும் நான் சொல்றேன் சார், தவறுதான் சார். நீங்க சும்மா மேலோட்டமா தான் எல்லாரும் பார்த்துட்டே இருக்கீங்க. அடி ஆழ வரைக்கும் போங்கன்ற. கீழே ஒரு புத்து இருக்கு, கரையான் புத்து. அதை நீங்க அழிக்காம நீங்க எவ்வளவுதான் மரத்தை மேல வெட்டிக்கிட்டே இருந்தாலும் திருப்பி வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த பொண்ணுக்கு அந்த தைரியம் இல்ல. புருஷனை தூக்கி போட்டோ அவங்க அப்பா அந்த இந்த ஃபேமிலியை, கவின்குமார் ஃபேமிலி யாராவது எதிர்த்து போட்டோம். நான் இப்ப பாக்குறது வெறும் ரிதன்யாவா பார்க்கல, சமுதாயத்தில் இருக்கும் ஒரு பெண்ணாக பார்க்கிறேன். இப்ப நான் பேசுறது வெறும் ரிதன்யாக்காக இல்ல, ரிதன்யா போல் பாதிக்கப்படுற பெண்ணுகளுக்காக பேசிட்டு இருக்கேன். தொடர்ந்து நடந்தது, நடக்கிறது, நடக்கும். இல்ல, ரிதன்யாவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் 2 டவுரி கேஸ்ல அதான் சொல்ல வரேன். நடக்கிறது, கன்னியாகுமரியில நடந்தது, நடக்கிறது, நடக்கும். இந்த காணொலி மூலமா ஒரு 10 பெண்கள் 2 பெண்கள் தைரியத்தை வளர்ந்து வச்சுன்னா அதோட சந்தோஷப்படுறோம். நான் எதுவுமே இல்லை, அதுதான் தீர்வு என்னை பொறுத்த மட்டும். எனக்கு எல்லார் மேலேயும் கோவம் இருக்கு. முதல் கோவம் அந்த எச்சன் நாய் மேல. அவனெல்லாம் சும்மா நீங்க என்ன பண்ண போறீங்க? இப்போ அவனை என்ன சட்டம் வச்சிருக்கீங்க? நீங்க அவனுக்கு ஜெயிலில் போடுவீங்க. 2 மாசம் 3 மாசம் மேக்ஸிமம் 6 மாசம் கழிச்சு வெளில வந்துடுவான். கேஸ் நடந்துகிட்டே இருக்கும். என்ன கேஸு? அந்த பொண்ணு தற்கொலை பண்ணது தூண்டினன்னு போட்டு முடிச்சு விட்டுருவீங்க. திருப்பி வந்து 6 மாசம் கழிச்சு 1 வருஷம் கழிச்சு கொழுப்புல, என்ன கொழுப்புன்னு உங்களுக்கே புரியும், அந்த கொழுப்புல இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பான். தான் ஜாதி, பெரிய ஜாதி, பெரிய லெவலு அப்படின்னு நினச்சிக்கிட்டு. அவனெல்லாம் ஆண்மையை எடுத்துடணும் சார். அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க. எந்த கணவன் தன் மனைவியிடம் வரதட்சணை கேட்டு கொடுமை செய்கிறானோ, பிரச்சனையாகி இவ்வளோ தூரம் போகுதோ, அந்த கணவனோட ஆண்மையை எடுத்துட்டோம் வச்சுக்கிங்களேன், ஆண்மை தன்மையை எடுத்துட்டோம் வச்சுங்க, அதுக்கப்புறம் அவனுக்கு தோணவே தோணாது. அப்போ ஒரு பயம் உண்டு பண்ணும். தவறு இல்லை, பயம் இருக்கணும். குழந்தைகளை நீங்கள் அடித்து வளர்க்கும் போது தான் சார் பயம் இருந்துச்சு. அதனால தான் சிகரெட் பிடிக்க மாட்டான், தம் அடிக்க மாட்டான். ஆனால் இன்னைக்கு நீங்கள் அடித்தாலே தப்புன்னா மயிறு நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போனான்னு வாத்தியார் கம்முன்னு போயிடுறான். அதனால தான் அவன் கஞ்சா அடிச்சுன்னு உட்காந்து போகிற போக்கா பொறுக்கியாக சுற்றின்னு இருக்கிறான். 16 வயசு பையன், 14 வயசு பையன் 12 வயசு பொண்ணை கொண்டு போயிட்டு 3 மாதம் ரேப் பண்ணிக்கிறான். அதுவும் 4 பேர் சேர்ந்து அவனை ஜெயிலுக்கு கூட்டு போய் உட்காந்து வச்சா கூட அது கூட அவனுக்கு பெருசாக தெரியாமல் சிரிச்சுன்னுக்கிறானுங்க எல்லாரும். சமுதாயம் இப்படி நோக்கி பயணிக்குது.
புரியுதுங்களா நான் சொல்ல வருது உங்களுக்கு? அப்படி செய்யுங்க. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது அது மட்டும் இல்லை, அது ஒரு சமுதாய பயத்தை அதாவது வந்து ஆண் வர்க்கத்தோட மேல் சாவனிசம் இருக்குல்ல, அதை உடைங்க. அவன் எதனால் அந்த திமிரில் இருக்கான், நான் ஆம்பளடா அப்படிதான் இருப்பேன்றான்ல, அதை செருப்பை கிட்ட அடிக்கிறதுக்கு இது செய்யுங்க. ஒரு 10 பேருக்கு செய்யுங்க. அதை விட அவனுக்கு ஒரு வெக்கம், ஒரு கூனி குறுகிறது சமுதாயத்தில் எதுவுமே கிடையாது அவனுக்கு நீங்கள் கொடுக்குற தண்டனையில். இது இந்த அளவுக்கு ஹியூமன் ரைட்ஸில் வரும் போகலாம் எனக்கு தெரியாது. நான் அந்த 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 பொண்ணு, அந்த ரிதன்யாவோட இல்லை இந்த சமுதாயத்தில் இருக்கும் இது போல் கஷ்டப்படக்கூடிய பெண்கள், இன்னும் வெளியில் வராத பல பெண்கள் இருக்காங்க. இதெல்லாம் போய் சேருமான்னு தெரியல. சேர்ந்தா ரொம்ப சந்தோஷப்பட. ஒரு அண்ணனாக நான் சொல்கிறேன், ஒரு அண்ணனாக மனசார சொல்கிறேன். உலகத்தில் சாதிக்க எல்லாருமே சொல்லியிருக்கேன், அந்த உலகமே உன்னை எழுத்து நின்னாலும் நீ தோல்வி அடையும் வரை போராடி கொண்டே இரு அப்படின்னு. ஆண்களுக்கு மட்டும் இல்லை, இது பெண்களுக்கும் உண்டு. அந்த அப்பா அம்மாக்கள்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பேர் வைங்க சார். புள்ளைய வச்சு விபச்சாரம் பண்ணிருக்கீங்க சார். இந்த வார்த்தையில என்ன சொல்லுவாங்க, கட்சியோட துணைத் தலைவரா இருக்கீங்க சார். அது வந்து அந்த புள்ளைய காசு வித்தா வேற என்னன்னு சொல்லுவீங்க? புள்ளைய காசு வித்தா வேற என்ன? பொண்ணு நல்லா இருக்குன்னு சொல்லிதானே 300 பவுன் நகையெல்லாம் போட்டு எல்லாம் சீர்வரிசை மாமியார் அனுப்பிச்சிருக்காங்க. புரிஞ்சுக்கங்க, நான் சொன்னது மாமியார் மாமனார. நான் வந்து இவரை சொல்ல, நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொன்னது அந்த வரதட்சணை கொடுமை கேட்ட குடும்பம், எந்த அப்பா அம்மாக்கள் தம் பிள்ளைக்கு கல்யாணம் பண்றதுக்கு பணம் வாங்குறாங்களோ அவர்கள் விபச்சாரில் தான். அவன் பிள்ளைய வச்சு விபச்சாரம் தான் பண்றேன்னு சொல்லுவேன். நான் பொண்ணை சொல்லலை, தயவுசெய்து புரிஞ்சுங்க. நான் பொண்ணு ரிதன்யாவோட அப்பா அம்மாவை சொல்லலை, நீங்கள் தப்பாக புரிஞ்சு அதான் நினச்சிங்க நீங்கள். நான் அவங்கள சொல்லலை, அந்த இறந்து போன பொண்ணோட கணவன், அவர்கள் அப்பா அம்மா, என் பையனுக்கு நீ இவ்வளோ பவுன் நகை போடு, காரை கொடு, காசை கொடுன்னு எந்தெந்த அப்பா அம்மாக்கள்லாம் தன் பையனுக்கு வந்து வாங்கி, ஒரு பொண்ணுக்கு பண்ணுறது அவங்க இஷ்டம். புரியுதுங்களா? இல்லை, இன்னும் 200 பவுன் கேட்டிருக்காங்க. அதை தான் சொல்கிறேன், அது விபச்சாரன்ற. உன் பிள்ளைய வச்சு நீ விபச்சாரம் பண்ணுறேன்ற, அவ்வளோதான். அதுக்கு ஜிக்லி அமுச்சு விட்டுரு, இன்னும் நல்லா சம்பாதிச்சு கொடுப்பான். பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க. நீ பண்ணது விபச்சாரம் தானே, அந்த அப்பா அம்மாக்கள் பண்ணது அவன் பையனை வச்சு விபச்சாரம் தானே, வேற என்னன்னு எடுப்பீங்க நீங்கள்? ஆனால் அந்த பொண்ணு கல்யாணம் 20ஆம் நாள்லேயே சொல்லியிருக்கு, இது மாதிரிலாம் உங்கள் பையன் ஏதோ ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு. அதை தான் சொல்ல வரேன் நானும். அது அப்பாட்ட சொல்லும்போது அப்பா என்ன கௌரவம், அறிவுரை கொடுத்து அமிச்சாரான் வீட்டுக்கு. இல்லை, மாமியார்ட்ட சொல்லியிருக்கு அந்த பொண்ணு, அம்மாட்ட கூட சொல்லாம ஃபர்ஸ்ட் மாமியார்ட்ட சொல்லியிருக்கு. அது அவங்க தான் தெரிஞ்சு போச்சே. ஏன் உண்மையிலேயே நல்லவனா பையன் எப்படி வேணாலும் இருந்துக்கிட்டோம், இருக்கான் வச்சுப்போம். அது அது சைக்கலாஜிக்கலாக இருக்கிற ஏதோ ஒரு இஷ்யூ. புரியுதா? நீ எதுக்கு போய் பணம் கேட்ட? 70 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கி கொடுத்துருக்குறாங்க, பத்தாது எனக்கு இன்னொரு 1 கோடி கொடு, இன்னொரு 200 பவுன் நகை கொடுன்னு கேட்குறேன். வெக்கமா இல்லை? விபச்சாரம் பண்ணுறதுக்கு அவன் பிள்ளைய பெத்த நீ பண்ணது அதானே. இப்போ இல்லை, உங்க அப்பா எதில் கையெழுத்து கேட்டாலும் போட்டுருவியா அப்படின்லாம் சொல்லி அந்த பையன் கேட்டிருக்கான். இவன் கேட்டிருக்கா, நான் கையெழுத்து கேட்டால் உடனே போட்டுருவியான்னு. இல்லை, எனக்கு வந்து உங்கள் மேலே இப்போதைக்கு நம்பிக்கை வரல, நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் பார்க்கலான்னு. வரதட்சணை வாங்கினீங்கல்ல, கொடுத்துருக்காங்கல்ல, கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணதான் நான் கேள்விப்பட்டேன். 2லேருந்து 3 கோடி. அது கல்யாணத்துக்கு கிராண்டாக பண்ணால் அது வேற. உங்களுக்கு 100 பவுன் நகை அவராக போட்டால் வேற. நீங்கள் டிமாண்ட் பண்ணுறீங்கல்ல, அப்போ நீங்கள் விபச்சாரம் தான் பண்ணுறீங்க உங்கள் பையனை வச்சு. ஏன் அங்கேயே அவங்க முடிச்சுட்டாங்க. இதற்கு மேலே அவர்களை பற்றி பேச அருகதையே கிடையாது. அந்த பையன் டார்ச்சர் பண்ணதுக்கு நான் ஒரு அறிவுரை சொல்லிட்டேன். இப்போ என்னோட கோவம் அவங்க அப்பா மேலேயும் இருக்குது, அவங்க அம்மா மேலேயும் இருக்குது. யாருக்குமே தெரியாது சார் இவ்வளோ மோசமானவங்களா இருப்பாங்க. கைதாகி உள்ளே இருக்காங்க. நீ இல்லை, கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க, எதுக்கு சார் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க? சந்தோஷமாக வாழணும் தானே, இவ்வளோ கஷ்டப்பண்ணி நீங்கள் அழுவுறீங்க, என் பொண்ணு போச்சு என் பொண்ணு போச்சுன்னு. எத்தனை வாட்டி வந்து முறையிட்டு இருக்கும் அது. அப்போ உங்கள் கௌரவம் தானே பெருசாக தெரிஞ்சுது. நீங்கள் உங்கள் கௌரவத்தை வச்சு நாக்கு ஒழிப்பீங்களா? உன் பொண்ணே போயிடுச்சேன், தூக்கி போட்டு வாங்க சார். 6 மாதம் கழிச்சு அந்த பொண்ணுக்கு வேற ஒரு நல்ல வாழ்க்கையை வெட்டு கொடுங்க சார், நல்ல பையனாக பார்த்து. உலகத்தில் நடக்காதுதான்னு என்ன தவறுன்ற சார்? வாழ்க்கை சந்தோஷமாக வாழணும். ஆமாம், கண்டிப்பாக. மனிதனாக பிறப்பு ஒரு முறை, அவ்வளோதான். வாழ்க்கை சந்தோஷமாக வாழணும், நம்ம அதை தான் நினச்சி போகிறோம். அவங்க அந்த மாதிரி இல்லை. அதுக்கு ஆல்டர்னேட் என்ன? சமுதாயத்தில் கெட்ட பேர், ஜாதியில் நம்மளை வந்து நம்ம சமுதாயம் சொந்தக்காரங்க தப்பாக பார்ப்பாங்க. அவனை சோறு போட்டான் அவனுக்கு, நீங்கள் அந்த பொண்ணு போயிடுச்சு என்ன பண்ண போகிறீங்க? அந்த பொண்ணு மேலேயும் தவறு எனக்கு இருக்குது. அந்த பொண்ணு மேலே எனக்கு ஒரு சின்ன கோபம் இருக்குது. ஏன் அவ்வளோ கோழையாக வளர்த்துருக்கீங்க? அப்போ அந்த கோழையாக அந்த பொண்ணை ஒரு அடிமை நிலையில் வச்சது யார்? இந்த சமுதாயம் தானே. அந்த பொண்ணுக்கு ஏன் படிப்பு நீங்கள் கேட்டிங்க தெரியுமா? இதுக்கு என்ன தீர்வுன்னு? படிப்பு கொடுவாங்க, கிளாஸ் எடுங்க, பாடத்தில் கொண்டு வாருங்க சார். ஃபாரின்ல இந்த மாதிரி நீங்கள் எங்கேயா பார்க்குறீங்களா சார்? 2 பேரும் பிரிஞ்சு கூட போயிடுறாங்க. புருஷன் தொல்லை தாங்க முடியாமல்
இந்த மாதிரி ஃபாரின்லலாம் கொன்று செத்ததெல்லாம் பார்த்துருக்கீங்களா? தற்கொலை பண்ணிக்கிட்டு குடிக்கலாம் கிளம்பிடுவாங்க கூட சார். கொரட்டை விட்டா புருஷனுக்கு டைவர்ஸ் வாங்குற ஒரு 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 சிஸ்டம் சார் அவங்கெல்லாம். எனக்கு ப்ரைவசி கெட்டு போகுது, எனக்கு தூக்கம் வரல, என் புருஷன் கொரட்டை விட்றான், எனக்கு டைவர்ஸ் வேணும்னு கேட்குற அளவுக்கு அந்த பெண் உரிமையை நிலைநாட்டக்கூடிய சமுதாயமாக இருக்குது இந்தியாவில் இருக்குது. உலகத்தில் ஃபாரின் கண்ட்ரி வளர்ந்த நாடு, இந்தியா வளர்கிற நாடுன்னு சொல்கிறீங்களா? ஒரு நாடு என்பது வளர்ந்தது எங்கே தெரியுங்களா? அதான் காந்தி சொன்னார், உண்மையான சுதந்திரம் எப்போ தெரியுமா? என் பெண், என் சமுதாயத்தில் இருக்கும் பெண் என்று, என் நாட்டில் இருக்கும் பெண் என்று ஒரு நாள் நகை நட்டெல்லாம் உடம்பு ஃபுல்லாக போட்டுக்கிட்டு 12 மணிக்கு சந்தோஷமாக அவள் நினைத்தது போல் ஒரு பறவையாக சுற்றி வருகிறாளோ, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், அன்றுதான் என் நாடு முழுமையான சுதந்திரம் அடைஞ்சதுன்னு காந்தி சொல்லிட்டு போயிட்டான். அதே மாதிரி அந்த ஃபாரினில் இருக்கிற வளர்ந்த நாடுக்கும் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுக்காக சொல்ல வரேன். அங்கே இருக்கிற BMW கார் இங்கே இருக்குது சார், அங்கே இருக்கிற ஆடி கார் இங்கே இருக்குது சார், அங்கே இருக்கிற ஐஃபோன் இங்கே இருக்குது சார், அங்கே இருக்கிற கொக்கோ கோலா பெப்சி இங்கே இருக்குது, அங்கே இருக்கிற KFC இங்கே இருக்குது, அங்கே இருக்கிற பிஸா இங்கே இருக்குது, அங்கே இருக்கிற சினிமா இங்கே ஓப்பன் ஆகுது. வளர்ந்த நாடில் இருக்கும் எல்லாமே நம்ம நாட்டில் இருக்குது, எல்லாமே நம்ம நாட்டில் கிடைக்குது. ஆனால் இருந்தாலும் இந்தியா இன்னும் வளர்கிற நாடு தான். ஏன்னா அங்கே இருக்கிற பெண் உரிமை இங்கே இல்லை. எந்த சமுதாயத்தில் ஒரு பெண்ணுக்கான உரிமை சமத்துவமாக பார்க்கப்படுகிறதோ அன்றுதான் அந்த நாடு வளர்ந்த நாடு, வளர்ச்சி அடைந்த நாடு. நீ வச்சிருக்கிற அணுகுண்டுலையோ, நீ வச்சிருக்கிற உன்னோட டெக்னாலஜி கேஜெட்ஸ்லையோ ஒரு மண்ணு ஆக போதில்லை, எல்லாமே பின்தங்கினது தான். அப்போ இந்தியா இன்னும் பிற்போக்கு தானா? பிற்போக்கான நாடு தான், இன்று வரை பிற்போக்கான நாடு சார். 75 வருஷம் கழிச்சு தான் சார் 33% கொடுக்கலான்ற ஒரு பில்லியன் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க. ஆனால் ஒரு விஷயத்தில் இவன் வந்து ஃபினாமினல் நேரு, அவருக்கு ஹேட்ஸ் ஆஃப். நியூசிலாந்து மாதிரி நான் நாட்டிலேயே 100 வருஷம் கழிச்சு தான் பெண்களுக்கு வந்து வாக்குரிமை கொடுத்தான். அவன் வளர்ந்துட்டான், டக்கு டக்குன்னு மாறிட்டாங்க. அமெரிக்காவே கொடுக்கல ஃபர்ஸ்ட் டைம்லாம் வாக்களிக்கும் போது, பல ஆண்டுகள் ஆச்சு. ஆனால் இந்தியாவில் தான் எங்கள் பெண்கள் வந்து படிக்கலைனாலும் சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் ரொம்ப சிறப்பானவர்கள்னு சொல்லிட்டு முதல் வருஷம் சுதந்திரம் பெற்று இந்தியா வாக்குரிமையில் 52 பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்த மிக சிறப்பான முதல் நாடு இந்தியா. ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல கொடுத்துட்டான் சார். அவ்வளோ அந்த அளவுக்கு இருந்த தலைவர்கள் சார். பெண்களுக்கான உரிமை நீங்க தெரியுமா எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு? இன்னைக்கு இல்லை, 1000 வருஷத்துக்கு முன்னாடி 63 நாயன்மார்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிவபெருமானுக்கான 63. அதில் காரைக்கால் அம்மையார் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களும் அந்த 63 நாயன்மார்கள், சிவனடியார்கள் 63 நாயன்மார்கள், அவங்களும் ஒருத்தங்க. 63ல் 62 பேர் நின்றுட்டு இருப்பாங்க. காரைக்கால் அம்மையார் உட்கார்ந்துருப்பாங்க. கடவுளுக்கு நிகரண்டா பெண்ணுன்னு வளர்ந்த பூமி. அதனால்தான் பாரத தாய், தாய் பூமி, தாய் நாடுன்னு சொல்கிறோம். நம்ம ஏதாவது ஒரு நாட்டில் பாரத தாய் பெண்ணை வந்து சாமியாக போற்றி பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் இதை பார்த்துருக்கீங்க? முடிஞ்சால் கோயிலுக்கு போகும்போது பாருங்கள். நீங்கள் போயிட்டு சிவபெருமான் கோயிலில் 63 நாயன்மார்கள் இருப்பாங்க. அப்பர், வாசகர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர், அவர் இவர் நிறையா, அகஸ்தியர் அப்படின்னு அவ்வளோ பேர் நின்றுட்டு இருப்பாங்க. 63 பேர் இல்லை 62 பேர் நின்று கொண்டு இருப்பார்கள். காரைக்கால் அம்மையார் ஒரே ஒரு பெண்மணி உட்கார்ந்துருப்பாங்க சமத்துவமா. சிவபெருமானுக்கு கடவுளுக்கு நிகர், அந்த இடத்துல கூட மரியாதை. கடவுளுக்கு இடுப்பா நிகரானவர் பெண்கள் அப்படின்ட்டு அவங்களை அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து வச்சு. ஆனால் இன்னைக்கு ஜாதி, மதம், வெத்து, கௌரவம், மயிறு, மண்ணாங்கட்டின்னு போட்டு கொன்னெடுக்கிறீங்க எல்லாரையும். என்ன சார் சமுதாயம் இதெல்லாம்? யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டானா, வேற ஜாதி பொண்ணை லவ் பண்ணா அப்பா அம்மா போய் சாவுறீங்க, இல்லைன்னா கட்டி கொடுத்து சாவடிச்சுக்கிறீங்க. இதெல்லாம் டீக்ரேடிங் ஆஃப் சொசைட்டி. எங்கேயோ 1-2 நடக்குதுன்னு சொல்றீங்க. அது 1-2 நீங்கள் வந்து இன்சிடென்ட் வேணால் 1-2 இருக்கலாம், அதோட பாதிப்பு இருக்குல்ல சமுதாயத்தில். அப்போ எத்தனை பேர், எத்தனை கோடி பெண்கள் இந்த மாதிரி சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு தன்னம்பிக்கை எங்கே சார் கொடுத்துருக்கீங்க? ஆடம்பர அது மாதிரி தான் ஆரம்பிக்கிற படிப்பில் கொடுங்க. அதை அந்த பெண்ணுக்கு என்ன ஆனாலும் நான் முயற்சித்து நிற்பேன் அப்படின்ட்டுன்னு நீங்கள் கேட்டீங்க தெரியுமா? என்ன சார் அவங்கெல்லாம் கூட போய் விழா வெறும்னா பேருக்கு போயிட்டு அவங்கள பிறந்தநாள் அன்னைக்கு என்ன பிறந்தநாள் அன்னைக்கு அவங்களுக்கு போயிட்டு மாலையை போட்டு வருதுல்ல, அவங்களுக்கு கொடுக்குற பேரோ இதுவோ கிடையாது.
அதனால தான் நான் சொன்னேன், பாரதி கண்ட புரட்சி பெண், பெரியார் சொன்ன பெண்ணடிமை, இது பெண்ணியம் எல்லாமே செத்து போச்சுன்னு அதுதான் சொன்னேன். தோத்து போச்சுன்ட்டு. செத்து போல, தோத்து போச்சு. கொண்டு போய் சேர்க்கணும் சார் புஸ்தக வடிவில். அந்த பொண்ணு 12ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது உலகமே அவளை எதிர்த்து நின்னாலும் தன்னோட செயலுக்காக அவள் துணிஞ்சு நிற்கணும், பயப்படாமல், கோழையாக இருக்கக்கூடாது. இவ்வளோ வளர்ந்து அந்த பொண்ணு படித்த பொண்ணு தானே. ஆமாம் ஆமாம், படித்த பொண்ணு தானே, நல்ல வசதியான வாழ்ந்த பொண்ணு தானே. அதுவே இவ்வளோ இருக்குன்னா அப்போ ஊர் சைடு, கிராமத்து சைடில் இருக்கிற பெண் குழந்தைங்களோட நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க சார், எப்படி இருக்கும்ட்டு. அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுல்ல. அதுக்கு தெரியாததே இல்லை அந்த பொண்ணுக்கு. கார்லேருந்து பிடெக் ஐடிலாம் முடிச்சிருக்காங்க. பிடெக் ஐடி முடிச்சு. அதான் சொல்ல வரேன், ஐடி முடிச்சு பிடெக் பண்ண ஒரு பொண்ணு, படித்த இந்த அளவுக்கு புத்திசாலியான பொண்ணுக்கு புத்தி இருக்கு, ஆனால் வீரம் இல்லை, கோழையாக இருக்கு. அப்போ படிப்பும் இல்லாமல், இந்த அளவுக்கு ஒரு இதுவும் பணமும் இல்லாமல், உலகத்தை வெளி உலகமும் பார்க்காத எத்தனை ஏழை பெண்கள், எத்தனை ஒரு சாமானிய பெண்கள் இருக்காங்க. அப்போ அவங்க நிலைமையில அவங்களுக்கு அதே இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கு. நீங்கள் கேட்ட அதே மாதிரி இந்த விஷயங்களை பொறுத்த மட்டும் பெண் உரிமை, பெண் சமத்துவம் என்பது பெண் சிறப்பாக வாழும் சமுதாயம்தான் ஒரு வளர்ந்த நாடு. இது நடக்கணும். அதற்கு வழி என்னன்னா, அவர்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே பயிற்சி கொடுங்க சார். ஸ்கூலில் சிலம்பாட்டம் கற்றுக் கொடுங்க, கராத்தே கற்றுக் கொடுங்க. ஒரு ஸ்கூல்லையும் காசு இருக்கிறவங்க மட்டும்தான் கராத்தே கற்றுக்க முடியும். காசு இருக்கிற பசங்க தான் ஜூடோக்கு போக முடியும். இப்போ ஏழை மாணவர்களாம் எங்கேருந்து அந்த தைரியத்தை கற்றுப்பீங்க? அதை நீங்கள் செய்யணும். செய்யும்போது தான் இந்த மாற்றங்கள் வரும். சமுதாயத்தில் அவர்கள் மீது வரும் அந்த வன்மங்களும், அவர் மீது எழுப்பப்படும் இத்தனை மாதிரியான பிரச்சனைகளையும் அவர்களே யாரோட ஆதரவும் இல்லாமல் தனிச்சு நின்று ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையும் வீரமும் வரும் நான் சொல்கிறேன். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை கொடுப்பேன். நன்றி. நன்றி பிரதர்.